ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து நண்டு சூப் எப்படி வைக்க போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக இது 2 பெரிய நண்டோட கொடுக்கும் காலும் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். அந்த சென்டர் பீஸை ஃப்ரை பண்ணி இன்னொரு வீடியோவாக போட போகிறோம். ஸோ இந்த 1/2 kg நண்டுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 2 சின்ன நாட்டு தக்காளி, பெருசாக இருந்ததுன்னா 1 போதும். அப்புறம் 10லேருந்து 15 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள், உப்பு தேவைக்கேற்ப. ஃபஸ்ட்டு இஞ்சியை வச்சு நீங்கள் ஒரு இடிப்பாண்டை போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. அடுத்து பூண்டை வந்து இடிச்சுக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி நசுக்கிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய கொடுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம வந்து 4 தட்டு தட்டினோன்னா கொஞ்சம் நல்லா நசுங்கும். அப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் நல்லா வெளியில் வரும். ஒரு குக்கரில் நீங்கள் வந்து தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் வச்சுருக்க ஜீரகத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் எடுத்துக்கோம் இல்லையா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளியையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து வயல்லலாம் பிடிச்ச நண்டு அப்படின்னா சின்னதாக இருக்கும், அதை வந்து நடுவில் இடித்து அப்படி சாறு புழிஞ்சு ரசம் மாதிரி வைப்பாங்க. ஸோ அதுக்கு குக்கரில் வைக்கணுன்றது அவசியம் இல்லை. பட் இது வந்து கடல் நண்டுன்றனால கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே இடித்து புளிய முடியாது. அதனால் அதோட எக்ஸ்ட்ராக்ட் நல்லா இறங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இடித்து நம்ம குக்கரில் வைக்கிறோம். இப்போது தக்காளிலாம் வதங்கிடுச்சு ஓரளவு. அதனால் நம்ம இப்போ நண்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த மசால், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் அதில் படுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கின பிறகு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி உள்ள ஜீரகத்தூளையும் மிளகுத்தூளையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நண்டு சூப் வந்து கொஞ்சம் காட்டமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் சளியெலாம் நல்லா இறங்கும். அதனால் பெப்பர் வந்து கொஞ்சம் கூடுதலாக போடுவாங்க. பட் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடிடுவோம் குக்கரை. ஸோ ஒரு சத்தம் வந்துட்டோம், ஸ்டீம் வந்து வெயிட் போட்டோன்னா ஒரு சத்தம் வந்த பிறகு ஸ்லோ பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது ஸ்லோவில் வச்சுட்டு இறக்கிக்கோங்க. நம்ம குக்கர் ஆஃப் பண்ணி ஸ்டீம்லாம் அடங்கிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து நண்டு சூப் தயாராகிடுச்சு. இந்த ஆரஞ்சு கலராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த நண்டெல்லாம் அப்படின்னாலே நண்டு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ப்ளஸ் அதோட வாசமும் நல்லா வருது. சுவையான சூடான நண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த நண்டு சூப் நம்ம குடித்தோம் அப்படின்னா கோல்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. நம்ம இம்யூனிட்டி பவரையும் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். தவிர இதில் நிறைய மினரல்ஸும் விட்டமின்ஸும் இருக்கிறனால நம்மளோட ஹார்ட்டுக்கு, பிரெயினுக்கெல்லாமும் ரொம்ப நல்லது. ஸோ இதில் நிறைய omega-3 ஃபேட்டி ஆசிட், அதுக்கப்புறம் செலீனியம் கண்டென்ட், காப்பரும் இதில் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.